குட் மார்னிங். காலை வணக்கம். காலையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவோமா? ஸோ அந்த சைட்டு ஒரு குரூப், இந்த சைட் ஒரு குரூப். இன்னைக்கு காலையில் பிரேக்கிங் நியூஸ் யாரும் படிச்சீங்களா? அவசரப்பட்டு வந்துருக்கீங்க, யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க. பிரேக்கிங் நியூஸ் என்னன்னாக்கா, நல்லா கை தட்டினோம்னாக்கா கொரோனா வராதான். ஓகே, மாஸ்க் கூட போட தேவையில்ல. ஸோ ஒரு போட்டி வச்சுருவோம். அந்த பைக்கு நல்லா தட்டுறாங்களா, இந்த பைக்கு நல்லா தட்டுறாங்களான்னு. ஓகே, let me start. 1 2 3. Thank you so much. ஏன்னா நான் வரத்துக்கு ஒத்துக்கிட்ட டைமில் நான் சொன்னேன், நான் கடைசியாக விடுங்க அப்படின்னு. என்னை முதல்ல நடுவில் போட்டாங்க, அப்புறம் முதல்ல தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ ஐ ஹவ் டு மேக் ஷூர் ஐ அவேக் ஃபார் த ஹோல் திங். ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னாக்கா ஃபைனான்ஷியல் பிளானிங். ஓகே, நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும், எந்த அளவுக்கு போனாலும், படிக்காமல் இருந்தாலும் கடைசியில் நம்ம மேனேஜ் பண்ணுறது மணி. ஓகே, ஸோ முக்கால்வாசி டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விஷயம் வந்து யாருமே பொதுவாக பேசுறதில்லை. ஓகே, ஏன்னா இது வந்து பின்னால தள்ளப்படுது. ஸோ அதனால இன்னைக்கு இந்த டாபிக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆர்கனைசர்ஸ்க்கு ஒரு கைத்தட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் கை கொடுங்க பார்ப்போம். ஓகே, கேன் ஐ கெட் ஒன் வாலண்டியர் ஸ்டூடெண்ட்? சோஷியல் டிஸ்டன்சிங் ஒரு மீட்டர் தள்ளி இருங்க. கலிட்ராஜ். சாரி, கலிட்ராஜ். வாலண்டியர் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரிவார்ட் இருக்கு. ஓகே, தேங்க் யூ சார். தேங்க் யூ மேம். காசு பத்தி தான் பேச போறோம். ஸோ அதுல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஏன் அவருக்கு காசு கொடுத்தனாக்கா, பின்னால உட்காந்துருந்தாலும் உடனே முன்னுக்கு ஓடி வந்தாரு. முன்னுக்கு உள்ளவங்கலாம் யாருமே வரல. ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் சக்சஸ் இஸ் ஷோ அப் அண்ட் கெட் இன்வால்வ். ஓகே, இன்னைக்கு நிறைய பேர் இங்க வந்திருக்கோம், ஆனா நம்ம மைண்ட் வேற இடத்துல இருக்கலாம். வீட்டில் இருக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் எங்க போறோம்னு இருக்கலாம், கோயிலுக்கு போறதை பத்தி இருக்கலாம், இல்லை வீட்டில் என்ன சீரியல் ஓடுது அதை பார்க்கலேன்னு இருக்கலாம். ஸோ be here in the 2-3 hours. Try to be here. Okay, so before we get into financial planning, I just want to touch a little bit on mindset and responsibility. ஏன்னா financial planning நாக்கா காசை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு அர்த்தம். ஆனா அதுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளோட மைண்ட் செட். நம்ம மைண்ட் செட் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து growth மைண்ட் செட்டோட இருக்காரு, ஒருத்தர் வந்து ஃபிக்ஸ் மைண்ட் செட்டோட இருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா growth மைண்ட் செட்டோட இருக்கிறவரு அவர் என்ன சொல்றாருனாக்கா, failure is an opportunity to grow. ஒவ்வொரு வாட்டி அவர் ஃபெயில் பண்றப்பையும் அவருக்கு வந்து grow பண்றதுக்கு ஒரு opportunity அவர் அதை நினைக்கிறாரு. ஆனா ஃபிக்ஸ் மைண்ட் செட்ல உள்ளவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, failure is the limit of my abilities. என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு. Next, I can learn to do anything I want. Challenges help me to grow. My effort and attitude determine my abilities. Feedback is constructive. I am inspired by the success of others. இவர் வந்து மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட மாட்டார். மற்றவங்க முன்னுக்கு வந்தாக்கா அதுல இருந்து என்ன லேர்ன் பண்ணலான்னு அவரும் முன்னுக்கு வரதுக்கு வழி தேடுவார். I like to try new things. ஃபிக்ஸ் மைண்ட் செட் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து நான் இதில் நல்லா செய்வேன், இதில் நல்லா செய்ய மாட்டேன், 2 தான் அவருக்கு தெரியும். நான் நல்லா செய்யணும், அவ்வளோதான், என்னால அவ்வளோதான் முடியும். ஓகே, மை பொட்டன்ஷியல் இஸ் ப்ரீடிட்டர்மின். எல்லாமே என்னோட தலையெழுத்து, கர்மா எழுதி வச்சுட்டாங்க, இவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் ஃபிக்ஸாக இருக்காது. when I'm frustrated I give up. இது வந்து ரொம்ப நடக்கும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பிஸ்னஸ் மேனும் சரி, வேலை செய்கிறவங்களும் சரி. ஓகே, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த லைனை கிராஸ் பண்றப்ப நிறைய சேலஞ்சஸ் வரும்.
அதில் வந்து டென்ஷன் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாமே வரும். அது வரப்ப they will easily give up. Okay, those are the people with fixed mindset. Now அதில் பார்த்தீங்கன்னாக்கா மில்லியனர்ஸோட மைண்ட் செட்டை பார்ப்போம். மில்லியனர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னாக்கா அன்னாலும் படிக்கிறாங்க, நம்மளும் அன்னாலும் படிக்கிறோம், ஆனால் வாட்ஸ்அப் மெசேஜஸ் படிக்கிறோம். செட் கோல்ஸ், அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அவங்க கோல் செட் பண்றாங்க. மற்றவங்க யாராச்சும் நல்லது செஞ்சாக்க அவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. they embrace change, they forgive. யாராச்சும் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்க they will just forgive fast. talk about ideas, continuously learn, take responsibility for their failures. அவங்க ஃபெயில் பண்றதுக்கு அவங்க ஒண்டி தான் காரணம்னு அவங்க நினைக்கிறாங்க. whereas broke people அவங்க டிவி பார்க்கறத நிப்பாட்டவே கிடையாது. they never set goals for anything, always criticize. இது சரியில்லை, அது சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, எங்க அப்பா அம்மா சரியில்லை, எதையாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். they fear change. இப்ப COVID-19 அப்புறம் நிறைய விஷயம் மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறப்ப we fear that. Okay, we don't want to take one step further and go in and face it. Okay, hold grudges, talk about people, think they know it all. This is another thing why a lot of people fail in financial planning. Okay, நம்ம அப்பா அம்மா ஃபைனான்சியல் பிளானிங்ல நல்லா செஞ்சு நம்ம ஃபேமிலி எக்கானமி நல்லா இருந்துச்சுன்னா we are gifted. Okay, ஏன்னா அவங்க தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படி நம்மளுக்கு இல்லைனாக்கா we have to do our homework to learn about these things. Alright, மென்டல் ஹைஜீன், நம்ம பர்சனல் ஹைஜீனை பத்தி பேசுறோம். கொரோனானால கை கழுவணும் சொல்றோம். ஓகே, மென்டல் ஹைஜீன் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இதை பத்தி யாரும் பேசுறது இல்லை அவ்வளவா. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாடம் இருக்கு. ஒன்று வந்து மைண்ட் ஃபுல்லா இருக்கு, ஓ மைண்ட்ஃபுல். அதான் நான் சொன்னேன், நீங்க வந்தப்ப மைண்ட்ல வந்து இங்க இருங்க, வேற இடத்துல இருக்காதீங்க அப்படின்னு. ஸோ நீங்க அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட்ல வந்து எவ்வளோ விஷயம் ஓடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம சாதிக்க நினைக்கிறதோ நம்ம செய்ய நினைக்கிறதோ நம்மளால அடைய முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஓகே, செல்ஃப் சபோட்டாஜ், do you know what it is? சுத்த தமிழ்ல சொல்லணும்னாக்கா சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது, அதான் செல்ஃப் சபோட்டாஜ். ஓகே, ஸோ பிளைண்ட் ஸ்பாட்ஸ், you know what, whoever drives right, you know what blind spots. ஓகே, ஸோ இப்போ கொரோனா வந்து யாருமே எதிர்பார்க்கல, it came as a blind spot. ஓகே, ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இவங்கெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எங்கே போனாலும் நம்ம பார்க்குறோம் கிராப் ஃபுட் இருக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் கூட that even before, பட் அதை செய்யல. அப்போ blind spot மாட்டிட்டாங்க. Assumptions. Go back to the slide. Next one is assumption, complacency, comfort zone. நம்ம இருக்கிற இடத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, லாஸ்ட் ஒன் இஸ் ஹேபிட்ஸ். இதுக்கு எல்லாருமே நடுவுல நம்மளோட ஐடென்டிட்டி. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இந்த படத்துல என்ன தெரியுது சொல்லுங்க பாப்போம். இந்த படத்தை யாரும் பார்த்துருக்கீங்களா? வந்து கை தூக்குங்க. ஓகே, ஏன் காட்டுறேன்னாக்கா நம்ம என்ன லெவலுக்கு போனாலும் நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம். அதில் ஃபைனான்சியல் பிரச்சனையும் ஒன்று. ஓகே, நெவர் எவர் கிவ் அப். ஓகே, அந்த தவளையை பார்த்தீங்கன்னா அதோட கடைசி உயிரில் இருக்கிற தருணத்தில் கூட அந்த கொக்கோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்கு, அதோட உயிரை காப்பாற்றுறது. ஸோ we have to fight. Either you be strong or be gone. Next please. Choices are us. நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, நம்ம சர்வைவல் மோட்ல இருக்க போறோமா, சக்சஸ்ஃபுல்லா இருக்க போறோமா, இல்ல சிக்னிஃபிகன்ட்டா இருக்க போறோமா? இந்த மூணும் நம்ம கிட்ட இருக்கிற சாய்ஸஸ். ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு, இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ போறியா, கிடைச்ச வாழ்க்கை வாழ போறியா? ஓகே, ஸோ முக்கால்வாசி பேர் நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கோம். ரைட்? ஸோ
பிடிச்ச வாழ்க்கை வாழணும்னாக்கா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி தான். நெக்ஸ்ட் ப்ளீஸ். நெக்ஸ்ட். Next. Okay. Now let's get into the financial planning part. Next. 10 commandments of personal finance. Family protection. Of course, you can have youngsters in here, but eventually you will get married, you will have kids, you will have your own family and all that. But family protection is very important. ஏன்னா ஒரு குடும்பம் கடைசி வரைக்கும் நினைச்சி ஃபைனான்சியலி ஒரு டிசாஸ்டர்ல மாட்டாம இருக்கிறதுக்கு அந்த personal finance planning is very important. Asset protection. Asset protection பாத்தீங்கன்னா நம்ம ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி ஒரு பிசினஸை வளர்த்துருக்கோம், இல்லாட்டி ஒரு வேலை செஞ்சு காசை சம்பாதிச்சிருக்கோம். ஸோ நம்ம வாங்கின சொத்து சொகம் எல்லாமே ஒரு ஃபைனான்சியல் டிசாஸ்டர்னால போயிடக்கூடாது நம்ம கை விட்டு. ஓகே. டெப்ட் பே ஆஃப் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான், ஸ்பெண்ட் ஸ்மார்ட்டர் அண்ட் சேவ் மோர். Set up goals and layout plan. Create a budget. இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாம இல்லை. ஓகே, நான் சொல்ற விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா இதை யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. ஓகே. நெக்ஸ்ட். So to keep your healthy finances, what you have to do? How healthy your personal finance management is? Formulate proper financial plan. இதை நீங்க செய்யணும். At least once a year நீங்க செய்யணும். ஓகே. அப்புறம் மானிட்டரிங் யோர் ஃபைனான்ஸ் ஆக்டிவிட்டீஸ். எப்படி செலவு பண்றீங்க, எதற்கு செலவு பண்றீங்க, இதை வந்து நீங்க மாசம் மாசம் மானிட்டர் பண்ணுங்க. ஓகே. அண்ட் ஐடென்டிஃபை ஃபைனான்சியல் ட்ரபிள். இப்போ கோவிட்-19 வந்தனால நிறைய பேருக்கு பே கார்டு இருக்கு. ஓகே, ஃபார் an எக்ஸாம்பிள் பே கார்டு இருக்கு, ஜாப் லாஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் எப்படி சர்வைவ் பண்றது? அட்லீஸ்ட் ஒரு 6 months to 1 year வேலை இல்லாம பிசினஸ் இன்கம் இல்லாம நான் சர்வைவ் பண்ண முடியுமா? இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம லைஃப் கொண்டு போகணும். ஓகே. நெக்ஸ்ட். Plan it right to live with. Go back please. Plan it right to live with dignity and peace of mind. இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. நம்ம என்ன படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் சரி, இல்ல கஷ்டப்பட்டாலும் சரி, கடைசி வரைக்கும் தன்மானத்தோட நிம்மதியா வாழணும். அதுக்கு வந்து ஃபைனான்சியல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். ஓகே. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம காசு பிரச்சனை மாட்டிக்கிட்டு மற்றவங்க காலில் போய் விடுவது, மற்றவங்க அண்ணன் தம்பி சொந்தக்காரன் கவர்மெண்ட் இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும். இது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ ஆரம்பத்துல இருந்து நம்ம பிளானிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே. லைஃப் ஜர்னி. இங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த சார்ட்ல பேபில இருந்து கடைசி வரைக்கும் சார்ட் போட்டுருக்கு. அந்த கர்வ் பாத்தீங்கன்னாக்கா மேல போயிட்டு கீழே வருது. அப்ப அந்த மேல போற கர்வ்ல தான் வந்து நம்மளுக்கு energetic, young, you can make more money and all that. When the curve goes down after 50, you are kind of slow down. Okay, you kind of slow down in your life. You want to do things that you are passionate about. Okay. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இபிஎஃப் காசு வந்து அப்பா அம்மா எதுக்கு பாவிப்பாங்க? ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவங்க வந்து இபிஎஃப் காசை பாவிக்கணும், ரைட் ஆன். பட் அவங்க அதுக்கு பாவிப்பாங்க, எதுக்கு பாவிச்சாங்க? பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பாவிச்சாங்க. ஓகே. ஸோ தட்ஸ் அ வெரி பேட் ஃபைனான்சியல் பிளானிங், ரைட் ஆன். ஓகே. ஸோ அது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ இந்த காலகட்டத்தில் அது ஒத்து வருமா? ஒத்து வராது. ஆனால் அவங்களுக்காக இபிஎஃப் காசு இருந்துச்சு, நம்மளுக்கு இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இபிஎஃப் காசை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்லி பார்த்தீங்கன்னாக்கா 3 to 4 இயர்ஸ்ல முடிச்சிடறாங்க எல்லாம். 3 to 4 இயர்ஸ் தான். அதுவும் இப்போ நம்ம வந்து போக போக மெடிக்கல் டெக்னாலஜி வளர வளர நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஒரு 80-90 வயசு வரைக்கும் வாழறதுக்கு சான்சஸ் இருக்கு. வாழாட்டி பரவாயில்ல, வாழ்ந்துட்டா பிரச்சனை. ஸோ அதான் ஆரம்பத்துல இருந்து பிளானிங். இந்த பிளானிங் எப்போ இருந்து செய்யணும்? இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, எப்போ முதல் மாசம் சம்பளம் எடுக்கிறீங்களோ அப்ப இருந்து செய்யணும். ஓகே.
Now let's look at life's needs and wants. It was a very important slide, probably the most important slide that we are talking about it today. Okay? ஒரு முட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதுல வெள்ளை கரு இருக்கு, மஞ்சள் கரு இருக்கு. ஸோ மஞ்சள் கரு தானே ரொம்ப முக்கியம் அந்த முட்டை இல்லையா, அதுல தான் முக்காவாசி வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட பேசிக் நீட்ஸ் income protection. Second, education planning for our kids. Third, retirement planning, and then savings. Okay? All these are considered as an asset. Now, let's look at basic ones. Stock market invest பண்றது, cryptocurrency, currency trading, property investment, gambling, speculative investments, all these other things என்ன நடக்குதுனாக்கா மார்க்கெட்ல பேசிக் நீட்ஸை விட்டுட்டு பேசிக் வான்ஸ்க்கு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட காசு இல்லையா, ஒரு வெளியே 10 வெளியே ஆக்க போறாங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு இது செய்வாங்க. இது தவறா கரெக்ட்? என்ன நினைக்கிறீங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க அந்த இடத்துல. நம்ம பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் பிளானிங் செய்யலாம், மாசம் 500 ரூபாய் போட்டு. ஓகே, அதே நேரத்துல அந்த 500 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு ஸ்டாக் விளையாடலாம். ஸ்டாக் விளையாடலாம்னு சொல்றேன், இன்வெஸ்ட் பண்றதுன்னு வேற. ஏன்னா முக்காவாசி பேர் விளையாண்டுட்டு தான் இருக்கும் ஸ்டாக்ஸ். நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு வாரம் ஒரு 2 நாள் ஏதாவது ஒரு காசு அட்டென்ட் பண்ணிருப்போம், உடனே நம்மளுக்கு வந்து நடக்குது ஸ்டாக்ஸே அடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதான் டிஃபரன்ஸ். சக்சஸ் ஃபார்முலா இது வந்து சாரி நான் அனிமேஷன்லாம் செய்ய முடியல. அனிமேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும், பட் டைம் கான்ஸ்ட்ரெயின்ட்னால ஐ டிட் டு எனி அனிமேஷன். On the left hand side பாத்தீங்கன்னாக்கா income minus expenses equals to savings. முக்காவாசி பேர் இந்த ஃபார்முலா தான் பார்க்கிறோம். அதனால தான் கடைசி காலத்துலயும் சரி, நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்துலயும் சரி, நம்மளுக்கு இன்கம் காசு இருக்க மாட்டேங்குது. Go back. Right hand side பாத்தீங்கன்னாக்கா income minus savings equals to expenses. நீங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து முதல் நாள்ல இருந்து இதுதான் the right hand side should be your formula. Okay, that should be your formula. Left hand side follow பண்ணீங்கன்னாக்கா you will be in trouble. I give you one example. இப்ப இன்கம் வருது, நீங்க போயிட்டு ஒரு BMW வாங்கிடுவீங்க, அப்ப எக்ஸ்பென்சஸ்ல வந்துருது, மிச்சம் சேவிங்ஸ் இருக்குமா? ரொம்ப குறைஞ்சிடும்ல. ஓகே, பட் உங்களோட கல்குலேஷன் படி நீங்க போட்டு பார்த்து எனக்கு BMW சரி வராது, இந்த காலகட்டத்துக்கு எனக்கு ஹோண்டா அக்கார்ட் தான் சரி வரும், அப்ப எனக்கு சேவிங்ஸ் இருக்கும் அப்படின்னு கனெக்ட் பண்ணீங்கன்னாக்கா, ஸோ முதல்ல வந்து நம்ம சேவிங்ஸ் போறோம். சேவிங்ஸ்க்குன்னு ஒரு பர்சன்டேஜ் நீங்க ஒதுக்கின பிறகு அதுக்கப்புறம் எந்த காரியம் நீங்க எஃபோர்ட் பண்ண முடியும் நீங்க பார்க்கலாம். ஸோ you got to work the other way, but 99% of the people they do the first way. That's why they end up in trouble. Next please. Okay, AKPK பத்தி நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாச்சும் டெட் ப்ராப்ளம்னாக்கா அங்கே தான் போவோம், அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க செட்டில் பண்ணுறதுக்கு. ஸோ ரீசன் ஃபார் டிஃபால்ட், அதாவது லோனோ கிரெடிட் கார்டோ இதெல்லாம் வந்து பே பண்ணலை. ஓகே, அந்த பர்சன்டேஜ் பாருங்க, ஹையஸ்ட் பர்சன்டேஜ் 25% புவர் ஃபைனான்சியல் பிளானிங். அதான் காரணம். செகண்ட் வந்து ஹை மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் 22%, அது மட்டும் 47%. ஓகே, இன்னைக்கு என்னோட கடமை வந்து என்னன்னாக்கா இந்த 47% கேட்டகரியில நம்ம யாருமே இருக்கக்கூடாது. அதுதான். நெக்ஸ்ட், மலேசியாவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 2 மேஜர் எக்ஸ்பென்சஸ் இருக்கு ஃபார் எனி ஃபேமிலி. ஒன்று வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்று வந்து எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் ஃபார் அவர் கிட்ஸ். இதுதான் மேஜர் எக்ஸ்பென்சஸ். ஓகே, மற்றதெல்லாம் இதுக்கு அப்புறம் தான். ரொம்ப நம்ம காசு செலவு பண்ண போகிறது இந்த 2 விஷயத்துக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட், ஓகே, ஐ நீட் another volunteer. ரிவார்ட் வேற இருக்கு. ஸ்டூடெண்ட் வாலண்டியர் ப்ளீஸ், சீக்கிரம் டைம் ஓடுது. என்ன
Come. அவங்களுக்கு ஒரு கை தட்டுவீங்க. நம்ம தான் பண்ண மாட்டோம். வரவங்களாலும் இருக்காங்க. Hi, Ma, how are you? I'm Archana. அங்க ஒரு question போட்டிருக்கு. Is insurance a need or a want? என்ன நினைக்கிறீங்க? Want. Why? அவங்க ஹோஸ்ட் ஆனதுனால பின்னால பிஸியா இருந்தாங்க. நீங்க எல்லாம் கேட்டீங்க தானே? நீடா வாண்டா? It's a need. Second one, as an asset or expense. அதாவது அது வந்து ஒரு சொத்தா இல்ல செலவா? சோ கரெக்டா பதில் சொல்றாங்களா? ஓகே. ஏன் இந்த இன்சூரன்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க? ஃபைனான்சியல் பிளானிங்ல இன்சூரன்ஸ் plays a major role. It's the best tool anyone can use in financial planning. Okay? Financial planning is a big umbrella. Insurance is a tool for you to use to serve the purpose. Alright? So, why is it a need and not a want? இதை வந்து நம்ம நல்லா ரியலைஸ் பண்ணணும். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் விற்க வரல. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வந்து ஏன் முக்கியம்னு. ஓகே, இங்க பல கொஞ்சம் அடாப்ட்ஸா இருக்காங்க. ஸோ பல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. அதை பத்தியெல்லாம் நம்ம பேச வரல. இது ஏன் முக்கியம் மட்டும் நான் சொல்றேன். ஓகே, a need or a want. ஓகே, இது வந்து ஒரு பேசிக் நீட். அன்றாடம் நம்ம எப்படி சோர்ஸ் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இன்சூரன்ஸ் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா ஒரு குடும்பம், அந்த குடும்பம் கடைசி வரைக்கும் தன்மானத்தோட வாழ்றதும் நடுத்தருவில் நிற்கிறதும் இன்சூரன்ஸ் நிர்ணயம் பண்ணும். ஓகே, ரெண்டாவது, நம்ம எப்போதுமே இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப, ஏன்னா நான் நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ பார்க்குறப்ப சீப்பாக தான் பார்ப்பாங்க, விலை குறைவா பாருங்க. ஓகே, ஏன்னா அதை வந்து அவங்க ஒரு செலவாக பார்க்குறாங்க. அவங்க அதை வந்து டீட்டெயிலாக பேசலாம் பாருங்க டைம் இல்லை. ஸோ அதை வந்து செலவாக பார்க்கறதுனால நம்ம எது வாங்க போனாலும் நம்ம விலை குறைச்சி தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதே கான்செப்டில் போகிறாங்க, விச் இஸ் ராங். ஓகே, 500 வெள்ளி கொடுத்தா புரத்தூர் சாகா தான் ஓட்ட முடியும். 5000 வெள்ளி கொடுத்தா BMW ஓட்டலாம். BMWக்கும் சாகாக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? டிஃபரன்ஸ் நிறையா இருக்கு. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். Financial needs. What do I actually need? Next. Okay, Malaysiaல minimum இதான் உங்களோட needs. Okay, minimum everyone should have this. Okay, life coverage ஒரு 1 million இருக்கணும். 1 million medical coverage. Okay, minimum. அந்த சைடு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் சேவிங்ஸ் வந்து மினிமம் ஒரு 1 million செய்யணும். For 1 million retirement savings. Okay, எல்லாமே 1 million தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ரெண்டு விஷயமும் செய்யறதுக்கு மாசம் யங்ஸ்டர்ஸ்க்கு 200-300 வெள்ளி தான். ரொம்ப அது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். 200 to 300 வெள்ளி ஒண்டி ஒரு நாளைக்கு 10 வெள்ளி. ரைட் ஹேண்ட் சைடுல வந்து நீங்க 1 million சேர்க்கணும்னாக்கா நிச்சயமா கொஞ்சம் கூட கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். Certain questions, some of the questions that you have to ask yourself. What will happen to my loved ones if my income stops? Do I have the choice of choosing the medical center and specialist if I face any illness or accident? Will I be able to finance my kids' education? இப்போ பாருங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. தமிழ் ஸ்கூல்ல எல்லாம் நிறைய பேர் நிறைய இருக்காங்க. ஆனா அப்பா அம்மாக்கு எக்கனாமிக் சிச்சுவேஷன் வெயிட். ஸோ அவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளைங்க அதுக்கப்புறம் அவங்களால வேற எதுவுமே செய்ய முடியும். ஓகே, நான் படிக்கிற காலத்துலலாம் யூனிவர்சிட்டி கிடைக்கும் சோஷியல் சயின்ஸ்ல, அவங்க கேட்குற கோர்ஸ் கிடைக்காது. அதிகமாக படிச்சுட்டு வருவாங்க. ஓகே, will I be able to retire comfortably during doing the things that I am passionate about? Let's say உங்களுக்கு charity செய்யணும்னு ஆசை இருக்கலாம், travel பண்ணணும்னு ஆசை இருக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்போ செய்யணும்? ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஸோ இப்போ இருந்து பிளான் பண்ணாதான் அது நடக்கும். இல்லாட்டி நம்ம போய் எங்கேயும் கார் வேலை தான் செய்யணும். அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியமாக இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து யங்ஸ்டர்ஸ் தான் செய்யுங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ ஒன் ஆஃப் த
the things that we face, the challenges we face is that youngsters always think that it doesn't happen to me. I'm young, I'm healthy, I'm active in sports and all that. So I just want to show you some statistics. Okay, நம்ம எங்க கம்பெனில பாத்தீங்கன்னாக்கா 2019ல மட்டும் 3.14 பில்லியன் கிளைம் கொடுத்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு மட்டும் 2.56 பில்லியன். ஓகே, இது மலேசியாவோட. இன்னும் மத்த கம்பெனி எல்லாம் தெரியல இன்னும் எவ்வளவு கூட கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இவ்ளோ கிளைம்ஸ் வந்திருக்கு 2019 மட்டும். ஓகே, சோ I show you the age gap. Next. Okay, age பாருங்க, death claim by age group. Okay, 30 to 39 11%, 40 to 49 21%. அப்புறம் அந்த சைடு பாத்தீங்கன்னா critical illness, அதாவது cancer, heart attack இந்த மாதிரி எல்லாம். Okay, 30 to 39 age range 18%, 40 to 49 35%. பாத்தீங்கன்னா almost 50%. அப்ப யாங்கா இருக்கறனால நம்ம தப்பிக்க போறது கிடையாது. ஒரு வெரி sad ஸ்டோரி, நான் கேள்விப்படாத ஒரு கதை போன வாரம் நடந்துச்சு. போன வாரம் தான் நினைக்கிறேன், ஒரு 2 weeks இருக்கும். ஓகே, 18 years old, நீங்க கேள்விப்பட்டீங்களா தெரியல. 18 years old, cardiac arrest, had heart attack and died. அது ஒரு girl. ஓகே, ஸ்டூடெண்ட். ஆல்ரைட், யார் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யாருன்னு தெரியல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஏஜை பார்த்து இவங்கிட்ட பணம் இருக்கா பணம் இல்லையா இதெல்லாம் பார்த்து வரது. காற்றுள்ள போதே தூற்றிக்கோள்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளால முடிஞ்சப்பே இதெல்லாம் நம்ம கவர் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட், are you 100 away from bankruptcy? Okay, ஒரு பெரிய பிரச்சனை வரப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற காசு சொத்து எல்லாத்தையும் இது பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்க்கோ எதுக்கோ போவோம். ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் என்ன ஆகும், இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட், இஸ் மை டைம் ஓவர்? ஐ ஸ்டில் ஹேவ் டைம், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட். ஆல்ரைட், இந்த ஸ்லைட பாருங்க. You will most likely end up in serious debt, loss of income due to prolonged sickness, continuous child education expenses, living expenses, rent, food, utilities, other loans and debts, home loan, car loan, credit card debt. Okay, மலேசியால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃபேக்ட படிச்சு பாருங்க. இங்க போட்டிருக்கு, all it takes is 30,001 ringgit in debt to be sued for bankruptcy. Okay, நான் இப்ப அந்த ஃபிகர் வந்து 50,000 நினைக்கிறேன். 50,000, லைக் லெட்ஸ் சே நம்ம வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் போறோம், நம்ம கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்றோம் 50,000, இல்லாட்டி நம்ம கேரண்டர் சைன் வைக்கிறோம் 50,000 வரைக்கும் மேல இருந்து நம்மளால கட்ட முடியலனாக்கா they can sue us to become bankrupt. Okay, 50,000 வரைக்கும் தான், 30,000 வரைக்கும் தான். Okay, so it's not a small matter. Next please. ஓகே, இப்போ எங்க துறையில என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ஒரு 2 ஸ்லைட்ல காமிச்சறேன். ஏன்னா நிச்சயமா உங்கள சில பேருக்கு வந்து ஆண்டர்பிரனரா ஆக ஆசை இருக்கும். பை தி வே, என்னோட பை ப்ரொஃபஷன் ஐ அம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஓகே, இன்னைக்கு நான் எதுவுமே கம்ப்யூட்டர் பத்தி பேசல. ஓகே, பிகாஸ் ஐ டிசைடட் டு பிகம் an entrepreneur, so I am in a financial planning business. So என் துறையிலயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதை பத்தி சிம்பிளா பேசி முடிச்சிடறேன். நெக்ஸ்ட். Okay, in general, entrepreneurship is living a few years of your life like most people won't, so that you can spend the rest of your life like most people can't. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகே, என்னோட ஆசை வந்து முடிஞ்ச அளவு எல்லாரும் பிசினஸ் பீப்புள் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க என்னதான் படிச்சாலும் end of the day still ஒரு கூலி தான், யாருக்கையாவது வேலை செஞ்சா. ஓகே, ஸோ எங்க லைன்ல வந்து கரியர் பாத் இருக்கு. ஸோ அதான் கரியர் பாத். நெக்ஸ்ட், and we give you 6 years commission. Okay, 6 years commission கிடைக்கும். alright, எங்க பிசினஸ்ல. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக இப்போ நான் பேச முடியாது.
So for those of you who are interested, you can contact me later. Next. Okay, the QR code scan பண்ணிக்கங்க. இந்த slides யார் யாருக்கு வேணுமோ then we will send it to you. Alright, now open for Q&A. Time இருக்கான்னு தெரியல. ஒரே ஒரு question. டைம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு question, please ask me. No questions. Alright, thank you very much. நன்றி, வணக்கம்.